கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 17:17. நீர் எனக்கு பயங்கரமாய் இராதேயும், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். அன்பானவர்களே, நீர் எனக்கு பயங்கரமாய் இராதேயும் அப்படின்னு சொல்லி இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். சின்ன வயசுலேயே தீர்க்க தரிசனம் உரைப்பதற்காக, அதுவும் கடிந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறது இப்போல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே, அந்த மாதிரி இல்லை. இஸ்ராயேலின் மக்கள், யூத மக்கள் கெட்டு அழிஞ்சு போயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு சரியானபடி புத்தி புகட்டும்படியான தீர்க்க தரிசனத்தை சொல்லணும். அதில் பல பிரச்சனைகள் வரும். ஒரு தவறு செஞ்சிட்ருக்கிறவனை போய் நீ செய்கிறது தவறு செய்யாத அப்படின்னு அவனுக்கு கோவம் வந்துடும். அவங்ககிட்ட எப்படி சொல்லணுமோ அவ்வளோ மென்மையாக அவங்ககிட்ட சொல்லணும் அதை பற்றி. அதனால் தேவ ஞானத்தோடு சின்ன வயசிலிருந்தே தீர்க்க தரிசனம் உரைப்பதற்காக தேர்வு செய்யப்பட்ட ஒரு மனிதன்தான் இந்த எரேமியா. இந்த எரேமியாவுக்கு ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் வருது. அது ஒரு சில பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறார். இப்போ சந்திக்கிற அந்த சூழ்நிலையில் அவர் இங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னென்னு, நீர் எனக்கு பயங்கரமாக இராதேயும். நீங்கள் ரொம்ப பயங்கரமானவர். நீங்கள் எதாக இருந்தாலும் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறவர். உங்களை எதுக்கிறவரை நீங்கள் அழிச்சிருவீங்க. உங்களுக்கு விரோதமாக துன்மார்க்கத்தனம் பண்ணுகிறவர்களை நீங்கள் அழிச்சிருவீங்க. அவ்வளோ பயங்கரமானவர் நீங்கள். என்னுடைய சூழ்நிலையில், என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவ்வளோ பயங்கரமானவராக இருந்துடாதீங்க. ஏன்னா தீங்கு எனக்கு வருகிறது, தீங்கு நாளிலே நீரே எனக்கு அடைக்கலம் அப்படின்னு சரண்டர் ஆகிறார். ஆண்டவரோட சமூகத்தில் போய் சரண்டர் ஆகிறார், பணிகிறார், தன்னை தாழ்த்துறார். என்னென்னு, தீங்கு வருகிற போது, தீங்கு என்னை நெருங்குகிற போது நான் தீங்குக்கு உட்படாதபடிக்கு, எந்த விதத்திலையும் தீங்கு என்னை சேதப்படுத்தி விடாதபடிக்கு நீர் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னா நான் உங்கள் அடிமை, நீர் எனக்கு அடைக்கலம், நான் உங்களிடத்தில் என்னை தாழ்த்துகிறேன், நீரே என்னை பாதுகாத்து கொள்ளும் அப்படிங்கிற இந்த தாழ்மையை அங்கே வெளிப்படுத்துகிறார். அன்பானவர்களே, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நிறையா தீங்குகள் வரும், நிறையா சூழ்நிலைகள் மாறி மாறி வரும். ஒரு சில சூழ்நிலையில் நாம் எதையாவது இழந்திருப்போம். ஒரு சில சூழ்நிலையில் நமக்கு விரோதமாக ஏதோ ஒன்று எழுந்து வரும். இப்படி பல தீங்குகள் நம்மை அன்றாடம் அணுகி கொண்டே இருக்கும். அப்போ இந்த தீங்குகளிலெல்லாம் நாம் சேதப்படுத்தப்படாதபடிக்கு நாம் நிலையாக இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, அவரே நமக்கு அடைக்கலம் அப்படிங்கிற முடிவெடுக்கணும். கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனே அப்படிங்கிறப்போ, கடவுளை தெரிந்து கொண்டு இருக்கிற மனிதர்கள் நாம் நல்லா கவனிக்கணும். கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் எரேமியா. இப்போ கடவுளை தெரிந்து கொண்ட மனிதர்கள் நாம். நமக்காக ஜீவனை கொடுத்தாரு, நமக்காக ரத்தம் சிந்தினார் அப்படின்னு கடவுளை இன்னாரென்று அறிந்து கொண்டு இருக்கிற நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் அவரே நமக்கு அடைக்கலம், அவரே நமக்கு தஞ்சம், நம்மை பாதுகாக்கிறவர் அவரே அப்படின்னு சொல்லி நாம் அவருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய், தாழ்மையாய், எளிமையாய் ஒப்படைச்சு, எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற அந்த முழு தைரியத்தோடு நாம் காத்திருக்கிறப்போ நிச்சயமாகவே அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருப்பார், நமக்கு நன்மை செய்கிறவராக இருப்பார். எந்த தீங்கும் நம்மை நெருங்காதபடிக்கு நம்மை சுற்றிலுமாய் பாதுகாப்பு என்கிற அரணான கோட்டையை அமைத்து கொடுக்கிறவராக இருப்பார். நமக்கு சரி, நம்முடைய குடும்பத்துக்கு சரி, நம்ம பிள்ளைகளுக்கு சரி, எல்லோருக்கும். அன்பானவர்களே, தீங்கு நாட்களில் நமக்கு தேவன் மட்டுமே அடைக்கணும். ஏன்னா தீங்கு நம்மை நெருங்கக்கூடாதுன்னா நாம் தேவ சமூகத்தில் அவர் செட்டைகளுக்கு கீழாக நம்ம அடைக்கலமாயிரும். அப்படி ஒரு அடைக்கலத்தை நாம் அடைவோமேயானால், அப்படி ஒரு
செட்டையின் கீழே நாம் அடைக்கலம் புகுந்து கொள்வோமே ஆனால் நிச்சயமாக எந்த தீங்கும் நம்மை நெருங்காது. உங்களுக்கும் அப்படித்தான், எனக்கும் தான். ஒருவேளை நம்முடைய மனசில் சமாதானம் இல்லாமல், அமைதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் நம்ம இருப்போம்னு சொன்னால் நம்ம கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார், வெற்றியையும் ஜெயத்தையும் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கர்த்தாவே, தீங்கு வருகிற நாளிலே நீரே எங்களுக்கு அடைக்கலாம். நாங்கள் தவறான காரியத்தையும் தவறான செயல்களையும் தவறான எண்ணங்களையும் செய்கிற போது தீங்கு எங்களை நெருங்குகிறது ஆண்டவரே. அப்படி ஒரு காரியத்தை செய்து தீங்கினாலே நாங்கள் சேதப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் கர்த்தர் தாமே எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, எங்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்து, எங்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் அநேக போராட்டங்கள் உண்டு சாமி. ஆனாலும் எந்த தீங்கும் எங்களை நெருங்காமல் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். தொடர்ந்து உமது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பும் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளும் போதனைகளும் எங்களை பாதுகாக்கட்டும், வழிநடத்தட்டும். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.